Hello everyone, good morning. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது The Hindu Editorial Analysis with me Malar from ScoClever. இன்னைக்கு நவம்பர் 5, 2025. இன்னைக்கு வந்த ரெண்டு எடிட்டோரியல்ஸும் சூப்பரா இருக்கு. So let's dive in. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் vocabularies-உம் ஒரு பிரீமியம் PDF-ஆ நம்ம ScoClever Telegram சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ சேனலை ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நான் இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எஸ்பெஷலி பிகினர்ஸ் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த ஆடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை கேளுங்க, அதோட மீனிங்கை யோசிச்சு பாருங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி நீங்க ஒரு 6 months ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில்: காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ். இதோட தலைப்பு காம்பவுண்ட் எஃபெக்ட், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் பத்தி பேச போறாங்க. சப்டைட்டில்: சவுத் ஏஷியன் ஸ்கேம் ஃபேக்டரிஸ் டிமாண்ட் அ கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற இந்த ஸ்கேம் ஃபேக்டரிஸ்க்கு நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பதில கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, உள்ள போலாம். The Supreme Court's call for a comprehensive inquiry into the proliferating menace of digital scams. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் அபரிமிதமா பரவிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். இதுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ், அதாவது ஒரு முழுமையான விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ட்ஸ் த அலார்மிங் ஸ்கேல் அட் விச் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் பீயிங் டீஃப்ராடட். இது எதை காட்டுதுன்னா, நம்ம இந்திய மக்கள் எந்த அளவுக்கு அலார்மிங்லி, அதாவது ரொம்ப அதிர்ச்சியூட்டும் விதத்துல ஏமாத்தப்படுறாங்கன்றத காட்டுது. த பெஞ்ச் பர்டிகுலர் ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ். அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் குறிப்பா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் வேல ஃபோக்கஸ் பண்றாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன? போன்லயே அரெஸ்ட் பண்றதா? வெயிட், லெட்ஸ் see. Where fraudsters impersonate law enforcement officials to extort money. ஓ, இதுல ஏமாத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் இல்ல மத்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்மள மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. ஐயையோ, ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. Underscores the sophistication and brazenness of these operations. இது இந்த ஸ்கேம் ஆபரேஷன்ஸோட சொஃபிஸ்டிகேஷன், அதாவது அது எவ்ளோ நுட்பமா செய்யப்படுது, அண்ட் பிரேசன்னஸ், அது எவ்ளோ தைரியமா கூச்சமே இல்லாம செய்யப்படுதுங்கிறத தெளிவா காட்டுது. வாட் டிஸ்டிங்விஷஸ் த கரண்ட் வேவ் ஆஃப் டிஜிட்டல் ஃப்ராட் ஃப்ரம் கன்வென்ஷனல் சைபர் கிரைம். இப்போ நடக்கிற இந்த டிஜிட்டல் ஃப்ராடுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாரம்பரியமான சைபர் கிரைமுக்கும் என்ன வித்தியாசம்னா, இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அண்ட் கிராஸ் பார்டர் ஆர்கிடெக்சர். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல, அதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி நடக்குது. பிளஸ் இதுக்கு ஒரு கிராஸ் பார்டர் ஆர்கிடெக்சர் இருக்கு, அதாவது பல நாடுகள்ல இருந்து இயங்குற ஒரு கட்டமைப்பு. A sprawling network of scam compounds operates from conflict-torn regions. ஒரு பெரிய நெட்வொர்க், வலைப்பின்னர் மாதிரி இந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ் எங்கிருந்து ஆபரேட் ஆகுதுன்னா, சண்டை நடந்துட்டு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்-டார்ன் ரீஜியன்ஸ்ல இருந்து. அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல இருந்தும் தான். பர்டிகுலர்லி இன் மயன்மார், வேர் ஸ்டேட் கண்ட்ரோல் இஸ் மினிமல். குறிப்பா மயன்மார்ல அங்க அரசாங்கத்தோட கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் வேர் டிஸ்டர்பிங்லி ரெஜின் காம்ப்ளிசிட்டி அப்பியர்ஸ் எவிடென்ட். ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறது தெளிவா தெரியுது. வாவ், அ கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் ஸ்கேம்ஸ். The mechanics of this modern day slavery racket or chilling. இந்த நவீன கால அடிமைத்தனத்தோட மெக்கானிக்ஸ், அதாவது இது செயல்படுற விதம் கேட்டாலே உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. Victims are lured through fraudulent job advertisements. இதுல பாதிக்கப்படுறவங்களை எப்படி உள்ள இழுக்கிறாங்கன்னா, fake job advertisements மூலமா, promising attractive salaries and perks, often via Bangkok, in exploitation of visa-free regimes. நல்ல சம்பளம், நிறைய பர்க்ஸ் கிடைக்கும்னு ஆசை காட்டி பேங்காக் வழியா கூட்டிட்டு போறாங்க. அங்க வீசா இல்லாம போலாங்கிற வசதியை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. ஃப்ரம் தேர் தே ஆர் டிராஃபிக்ட் அக்ராஸ் பார்டர்ஸ். அங்கிருந்து அவங்கள சட்டவிரோதமா பார்டர் தாண்டி கடத்துறாங்க. பிரைமரிலி இன்டு மயன்மார்ஸ் ரீஜன்ஸ் கண்ட்ரோல்டு பை பார்டர் கார்ட் ஃபோர்ஸஸ் அலைட் வித் த மிலிட்ரி ஜுண்டா. முக்கியமா மயன்மார்ல ராணுவ ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிற பார்டர் கார்ட் ஃபோர்ஸஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதிகளுக்கு. தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் டிஜிட்டல் ஸ்வெட் ஷாப்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிஜிட்டல் ஸ்வெட் ஷாப் மாதிரி செயல்படுது. ஸ்வெட் ஷாப்னா கொத்தடிமைகள் மாதிரி வேலை வாங்குற இடம்.
where trafficked individuals are coerced through violence, torture and sexual harassment. இங்க கடத்திட்டு வரப்பட்ட மக்களை வன்முறை, சித்திரவதை, பாலியல் துன்புறுத்தல் மூலமா மிரட்டி வேலை வாங்குறாங்க. To perpetrate elaborate scams including pig butchering. எதுக்குன்னா ரொம்ப எலாபரேட்டான ஸ்கேம்ஸை நடத்த. அதுல ஒண்ணுதான் பிக் பட்சரிங். என்னடா பேரு இது? பிக் பட்சரிங்னா முதல்ல ரொமான்ஸ், அதாவது காதல் வலையில வீழ்த்தி அப்புறமா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஏமாத்துற ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஸ்கேம். முதல்ல பன்றிய நல்ல கொழுக்க வச்சு அப்புறம் வெட்டுற மாதிரி நம்ம கிட்ட நல்ல பேசி நம்பிக்கை வர வச்சு அப்புறமா மொத்த பணத்தையும் சுருட்டிடுவாங்க. கிளவர் பட் ஈவில். Myanmar civil war has created ideal conditions for these operations to flourish. மயன்மார்ல நடக்கிற உள்நாட்டு போர் இந்த மாதிரி ஸ்கேம் ஆபரேஷன் செழித்து வளர சரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கு. The junta's 2021 coup and subsequent conflict emboldened the ethnic militias. 2021ல ராணுவம் ஆட்சியை கைப்பற்றினதும் அது தொடர்ந்து வந்த சண்டைகளும் அங்க இருக்கிற இனக்குழு படைகளுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. Rebranded as border guard forces. அவங்க தங்கள பார்டர் கார்ட் ஃபோர்ஸஸ்னு ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க. Who found lucrative revenue streams in hosting scam centers. இந்த படைகள் ஸ்கேம் சென்டர்ஸ்க்கு இடம் கொடுத்து அது மூலமா lucrative, அதாவது நல்ல லாபகரமான வருமானத்தை பாக்குறாங்க. That could be taxed to fund military operations. இந்த ஸ்கேம் சென்டர்ஸ் கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி அதை அவங்களோட ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஃபண்ட் பண்றாங்க. So a scam funding a war. Crazy. Proceeds are laundered through moles and dubious financial institutions. இந்த ஸ்கேம்ஸ் மூலமா வர பணம் மூல்ஸ், அதாவது பணத்தை வாங்கி வேறொருத்தருக்கு மாத்திர ஆட்கள், அண்ட் டூபியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சந்தேகத்துக்குரிய நிதி நிறுவனங்கள் மூலமா மணி லாண்டரிங் செய்யப்படுது. such as Cambodia's Huion Pay before being converted into cryptocurrency. உதாரணமா கம்போடியால இருக்கிற ஹூயோன் பே மாதிரி நிறுவனங்கள் மூலமா பணத்தை மாத்தி அப்புறம் அதை கிரிப்டோ கரன்சியா மாத்திடுறாங்க. and making tracing and recovery nearly impossible. இதனால அந்த பணத்தை ட்ரேஸ் பண்றதும் அதை மீட்கிறதும் கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒண்ணா மாறிடுது. Global monitors have identified Chinese organized crime syndicates as the kingpins. உலகளாவிய கண்காணிப்பு அமைப்புகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி கிங்பின்ஸா, அதாவது தலைவர்களா இருக்கிறது Chinese organized crime syndicates தான். Orchestrating these transnational networks. இந்த பல நாடுகளை கடந்த நெட்வொர்க்கை இயக்குறதே அவங்க தான். இந்தியா ஃபேசஸ் அ டியூவல் கிரைசிஸ். இந்தியாவுக்கு இப்போ இரட்டை நெருக்கடி, அதாவது டியூவல் கிரைசிஸ். 1000s of its citizens are trafficked into forced scam labor under brutal conditions. ஒன்னு, நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டு கொடூர சூழ்நிலையில இந்த ஸ்கேம் வேலைகளை கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்துறாங்க. While thousands more at home fall victim to the very frauds these capitals are forced to perpetrate. இன்னொன்னு, இங்க நாட்டுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க சிறை பிடிக்கப்பட்ட நம்ம ஆளுங்க செய்ய கட்டாயமாக்கப்படுற அதே ஸ்கேம்ல பாதிக்கப்படுறாங்க. What an irony! This demands a multi-pronged response. இதுக்கு ஒரு multi-pronged, அதாவது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பதில் நடவடிக்கை தேவை. The Reserve Bank of India, along with union and state governments, நம்ம ரிசர்வ் பேங்க் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சேர்ந்து must launch extensive public awareness campaigns about these scams. இந்த ஸ்கேம்ஸ் பத்தி மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கணும். While strengthening cyber crime infrastructure and policing capabilities. அதே நேரத்துல சைபர் கிரைமை தடுக்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் policing capabilities, அதாவது காவல்துறையோட திறன்களையும் வலுப்படுத்தணும். India must leverage diplomatic channels to forge a coordinated regional response. இந்தியா தன்னோட ராஜதந்திர வழிகளை பயன்படுத்தி இந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்னு சேர்ந்து ஒரு coordinated response உருவாக்கணும். Working with China, Thailand, Vietnam and other affected nations. சீனா, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் இதனால பாதிக்கப்பட்ட மற்ற நாடுகளோடு சேர்ந்து India should exert maximum pressure on the Myanmar junta and Cambodia's regime. இந்தியா மயன்மார் ராணுவ ஆட்சி மேலையும் கம்போடியா அரசு மேலையும் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கணும். எதுக்குன்னா, இந்த ஸ்கேம் ஆபரேஷன்ஸை முழுசா கலைக்கிறதுக்கு. The United Nations must also be mobilized. ஐக்கிய நாடுகள் சபையையும் இதுல ஈடுபடுத்தணும். To recognize this for what it truly is. இது உண்மையில என்னங்கிறத அவங்கள உணர வைக்கணும். அது என்னன்னா, it's a modern manifestation of slavery that demands urgent international intervention. இது மாடர்ன் கால அடிமைத்தனத்தோட ஒரு வெளிப்பாடு, அண்ட் இதுக்கு உடனடியா சர்வதேச தலையீடு தேவை. வாவ், வாட் அ சீரியஸ் டாபிக். இட்ஸ் ரியலி ஸ்கேரி. சரி, அடுத்த எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிரேக். ஆஸ்பிரன்ஸ், உங்க எல்லாரோட பெரிய தலைவலி என்ன? vocabularies, idioms and phrases மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது தானே?
கவலை விடுங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். இந்த ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், அப்புறம் வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. சீரியஸ்லி. சோ உடனே ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க and see the magic for yourself. ஆல்சோ இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இதுல ஏதாவது மாத்தணுமா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட் ரியலி மீன்ஸ் a lot. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் எங்க எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. லெட்ஸ் கெட் பேக் டு பிசினஸ். நம்மளோட ரெண்டாவது எடிட்டோரியல் டைட்டில் மைக்ரேஷன் டிபேட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 2025 பீகார் அசெம்பிளி எலெக்ஷன். தலைப்பு மைக்ரேஷன் டிபேட், அதாவது இடம்பெயர்வு பற்றிய விவாதம். இது பீகார் சட்டமன்ற தேர்தலோட முதல் கட்டத்தை பத்தினது. சப்டைட்டில் There is nothing inherently undesirable about outward migration. மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்காகவோ வாழ்க்கைக்காகவோ போறதுல இயல்பாவே தப்பான விஷயம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். Migration has been a central theme in the Bihar Assembly election campaign. பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல மைக்ரேஷன், அதாவது மக்கள் பிற மாநிலங்களுக்கு போறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. The first phase of which ended on Tuesday, November 4, 2025. அந்த தேர்தலோட முதல் கட்டம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருக்கு. Parties have sought to frame the migration debate in different ways. கட்சிகள் இந்த மைக்ரேஷன் விவாதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஃப்ரேம் பண்ண, அதாவது சித்தரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி டு கெட் திஸ் கரெக்ட். ஆனா பீகார் மாநிலத்தோட நல்லதுக்கும் நம்ம நாட்டோட நல்லதுக்கும் இந்த விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். The opposition, led by the Rashtriya Janata Dal (RJD), has blamed the ruling National Democratic Alliance (NDA) for the heavy outmigration from the state to other parts of the country for opportunities. ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான எதிர்க்கட்சி ஆளும் NDA கூட்டணி மேல பழி போடுறாங்க. எதுக்குன்னா, பீகார்ல இருந்து நிறைய மக்கள் வேலை வாய்ப்புக்காக மத்த மாநிலங்களுக்கு போறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி. The Bharatiya Janata Party Janata Dal United Axis, which has been in power for 20 years, is partly in denial of the issue while disingenuously raising the bogey of illegal immigrants in the state. 20 வருஷமா ஆட்சியில இருக்கிற BJP JDU கூட்டணி ஒரு பக்கம் இந்த மைக்ரேஷன் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு மறுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நேர்மையே இல்லாம மாநிலத்துக்குள்ள சட்டவிரோதமா குடியேறினவங்க இருக்காங்கன்னு ஒரு பயத்தை கிளப்புறாங்க. கிளாசிக் பொலிட்டிக்கல் மூவ். The scaremongering around illegal migrants in the state by the ruling combine. ஆளுங்கட்சி இப்படி இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் பத்தி பயமுறுத்துறது, அதுல இருக்கிற சினிசிசம், அதாவது சுயநலமும், xenophobia, அதாவது வெளிநாட்டினர் மேல இருக்கிற வெறுப்பும் மட்டும் இல்லைன்னா இதை பார்த்து சிரிக்கலாம். For one, the special intensive revision, which was touted by the Election Commission of India as an exercise to purify the electoral rolls, demonstrated that there was no large-scale presence of immigrants in the state. ஒரு உதாரணத்துக்கு, தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துறோன்னு சொல்லி நடத்தின ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன், அந்த எக்ஸசைஸ் என்ன காட்டுச்சுன்னா, பீகார்ல பெரிய அளவுல வெளிமாநிலத்தவர் குடியேறலன்னு தான். So a self goal by the government. The opposition ran its campaign on the slogan Generate Employment, Stop Migration. எதிர்க்கட்சி என்ன ஸ்லோகன் வச்சு கேம்பெயின் பண்ணாங்கன்னா, வேலைவாய்ப்பை உருவாக்குவோம், இடம்பெயர்வை தடுப்போம்ல. As per the 2011 census, 74.54 lakh migrants from Bihar are spread across the rest of India. 2011 சென்சஸ் படி பீகார்ல இருந்து 74.54 லட்சம் பேர் இந்தியாவோட மத்த பகுதிகளில் பரவி வாழ்றாங்க. That's a huge number. It is sad that the BJP at the highest level conjured up a phantom of anti-Bihari sentiment in other parts of the country. ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, பிஜேபியோட உயர்மட்ட தலைவர்களே மத்த மாநிலங்கள்ல பீகார் மக்களுக்கு எதிரான ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டம, அதாவது ஒரு மாயைய உருவாக்குனாங்க. எதுக்குன்னா, தேர்தல்ல கொஞ்ச காலத்துக்கு அரசியல் லாபம் பார்க்கறதுக்காக மட்டும்தான். மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் இன்டெக்ரல் டு ஹியூமன் டெவலப்மெண்ட். மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மனித வளர்ச்சிக்கு ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. And there is nothing inherently undesirable about it. அதுல இயல்பாவே தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. கரெக்ட் தானே? நம்ம ஊர்ல இருந்து கூட தான் மக்கள் US UKன்னு போறாங்க.
The opposition has argued that the BJP-JDU government has turned Bihar into a supplier of migrant labor and has promised to create local employment opportunities. எதிர்க்கட்சி என்ன வாதிடுறாங்கன்னா BJP-JDU அரசாங்கம் பீகாரை மத்த மாநிலங்களுக்கு தொழிலாளர்களை அனுப்புற ஒரு சப்ளையரா மாத்திட்டாங்கன்னு. அதனால அவங்க உள்ளூர்லயே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. Creating infrastructure and opportunities should be a part of any robust election conversation. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குறது எந்த ஒரு நல்ல தேர்தல் விவாதத்திலையும் ஒரு பகுதியா இருக்கணும். That's a given. But that can be achieved while maintaining a more sanguine view of migration. ஆனா அத மைக்ரேஷன் பத்தி ஒரு sanguine, அதாவது ஒரு பாசிட்டிவான பார்வையோடையே நம்மால அடைய முடியும். Bihar has high fertility and a younger population relative to other parts of the country. இந்தியாவோட மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது பீகார்ல பிறப்பு விகிதம் அதிகம் அண்ட் அங்க இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. ரீஜனல் வேரியேஷன்ஸ் இன் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ரீஜன்லையும் இருக்கிற பொருளாதார வாய்ப்புகள்லையும் மக்கள் தொகை போக்குகள்லையும் இருக்கிற வேறுபாடுகள் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத தவிர்க்க முடியாத ஒன்னா மாத்துது. இட்ஸ் சிம்பிள், டிமாண்ட் அண்ட் சப்ளை. பீகார் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ். பீகார் அவங்களோட கல்வி மற்றும் சுகாதார தரத்துல கவனம் செலுத்தணும். அண்ட் பில்ட் அ ஹைலி ப்ரொடக்டிவ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். அது மூலமா அதிக உற்பத்தி திறன் கொண்ட திறமையான ஒரு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்கணும். That adds momentum to its own growth by being a part of India's economic growth. அந்த ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு பகுதியா இருந்து பீகாரோட வளர்ச்சிக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். So the point is not to stop migration, but to empower the migrants. Super point. And that's a wrap for today's editorials. ரெண்டுமே ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு. பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி the most exciting part of the day. நீங்க ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா உங்க vocabulary skills-அ டெஸ்ட் பண்ண தயாரா? அப்போ உங்களுக்கானது தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocabulary. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabularyல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே அமர்க்கலமா இருக்கும். ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. Let the games begin. This is Malar from Scoclever signing off. Have a great day and keep learning. Bye bye.